விபத்தில் குடும்பத்தை இழந்த 25 வயது சரண்யாவிற்கு காரமடை என்னும் கிராமத்தின் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் தன் தந்தை கட்டி வைத்த வீடு ஒன்றுதான் இப்போது சொந்தமாக உள்ளது. வீட்டில் இவள் ஒருத்தி மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே அதிகம் செல்ல மாட்டாள். காரணம் இவளுடைய ஊர்தான். 2 வருடங்களுக்கு முன் சரண்யா விமல் என்ற வேறு ஊரை சேர்ந்த வேற்று ஜாதி பையனை காதலித்தாள். இது இந்த ஊருக்கு தெரிந்ததால் சரண்யாவை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தனர். அது மட்டுமின்றி விமலையும் வெட்டி கொன்றுவிட்டனர். அதனால் சரண்யாவும் இந்த கிராமத்தை விட்டு விலகி இருப்பாள். தன் காதலனை கொன்று விட்டார்களே என்ற கோபம் அவளுக்கு. மளிகை ஜாமான், பால், காய்கறி வாங்க கூட பக்கத்து ஊருக்கு தான் செல்வாளே ஒழிய ஏதேனும் தட்டுப்பட்டால் கூட இந்த கிராமத்தில் வாங்க மாட்டாள். இந்த கிராமத்தில் உள்ளவர்களும் இவளை ஊருக்குள் விடுவதில்லை. இவள் ஊரில் இவளுக்கு வேலையும் கொடுக்கவில்லை. பக்கத்து ஊருக்கு வேலைக்கு செல்லலாம் என்று பார்த்தாலும் அது வெகு தூரம் இருப்பதால் சென்று வர முடியாது என்று சிறிது நாட்கள் வேலைக்கு செல்லாமலே இருந்தாள். அதன் பிறகு அவள் எடுத்த முடிவுதான் அவள் வாழ்க்கை சீரழிந்ததற்கு காரணமாக அமைந்தது. காதலனே போய்விட்டான், இனிமேல் இந்த கற்பு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று விபச்சாரத்தில் ஈடுபட தொடங்கினாள். ஆரம்பத்தில் அருவருப்பாக நினைத்த அவள் காசை பார்த்ததும் இந்த தொழிலை விரும்ப ஆரம்பித்து விட்டாள். நாள் போக போக அருவருப்பாக நினைத்த விஷயமெல்லாம் ஆசையானதாக மாறியது. முதலில் ஊர் பெரியவர்களுக்கு இவள் செய்யும் விஷயமெல்லாம் தெரியாமலே இருந்தது. பிறகு எப்படியோ இவள் இரவு முழுவதும் விபச்சாரம் செய்கிறாள் என்ற விஷயம் தீயாய் பரவி அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இவள்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாளே, இவள் என்ன செய்தாலும் நமக்கு கவலை இல்லை என்று சிலர் கண்டுகொள்ளவில்லை. ஒரு சில ஆண்கள் அவளிடமே பணம் கொடுத்து தொடர்பில் இருக்க தொடங்கினர். அவள் யார் பேசுவதையும் கண்டுகொள்ளாமல் அவள் உண்டு அவள் வேலை உண்டு என்று இருந்தாள். இவ்வாறே நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படித்தான் ஒரு நாள் வேலை தேடி வெளியூரிலிருந்து சண்முகம் என்ற 27 வயது ஆண் காரமடை கிராமத்திற்கு வந்தான். வீடு எதுவும் கிடைக்காததால் விடுதியில் தங்கி வேலை தேடிக்கொள்ளலாம் என யோசித்து சரண்யாவின் வீட்டிற்கு அருகில் இருக்கும் விடுதியில் சேர்ந்தான். சரண்யா வீட்டு சாமான், காய்கறி போன்ற பொருட்கள் வாங்க மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வருவாள். அப்படி வரும்போது எதிர்ச்சியாக சண்முகத்தை பார்த்தாள். பார்த்தவுடன் யாரோ ஒரு ஆண் வேலை தேடி இங்கு தங்கி இருக்கிறான் போல என்று நினைத்து கொண்டு கண்டுகொள்ளவில்லை. சண்முகமும் வேலைக்கு செல்வது, சாப்பிடுவது, தூங்குவது என்று அவன் வேலையை பார்த்து கொண்டு இருந்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவனுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. சூரிய வெயில் முகத்தில் அடிக்கும் வரை தூங்கி முழித்தான் சண்முகம். பொறுமையாக எழுந்து பல் துளக்கி கொண்டே அவன் ரூம் ஜன்னலின் அருகே வந்து நின்றான். அப்போது சரண்யா காய்கறி வாங்க வெளியே வந்தாள். அவளை பார்த்த உடனேயே அவள் அழகில் மயங்கி கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். காலை நேரங்களில் அவள் வெளியே வரும் நேரத்தை கண்காணிக்க ஆரம்பித்தான் சண்முகம். காலையில் 6 மணிக்கு கோலம் போட சரண்யா வரும் நேரத்தை தெரிந்து கொண்டு தினமும் காலை 6 மணிக்கெல்லாம் ஜன்னலில் நின்று சரண்யாவை ரசித்து கொண்டிருப்பான். அவள் விபச்சாரம் செய்வதெல்லாம் இவனுக்கு தெரியாது. எப்போதும் அவளை ஜன்னலின் வழியே பார்த்து ரசிப்பதையே வேலையாக வைத்திருந்தான். ஒரு நாள் அவளை காதலிப்பதாக கூறிவிடலாம் என நினைத்து அவள் மளிகை சாமான் வாங்கி வரும் நேரத்தில் அவள் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தான். அவளும் மளிகை சாமான்களை வாங்கி கொண்டு தூக்க முடியாமல் களைத்து போய் தூக்கி கொண்டு இவன் அருகே வந்தாள். வீட்டு வாசலில் நின்ற அவனை பார்த்து, யார் சார் நீங்க? என்னோட வீட்டு வாசலில் நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் ராத்திரி மட்டும்தான், இப்போ கிடையாது, கிளம்புங்க என்றாள். சண்முகத்திற்கோ ஒன்றும் விளங்கவில்லை. இவள் எதிர்பார்த்தவர் யாரோ வந்திருக்கார் என்று நினைத்து கொண்டாள் போல என மனதில் நினைத்து கொண்டே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் தயக்கமாக. என்னவென்று சரண்யாவும் கேட்க, நான் உங்களை ரொம்ப நாளாக காதலிக்கிறேன் என்று பட்டென கூறிவிட்டான். இதை கேட்ட அவள் குபீரென சிரித்து விட்டாள். நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்றாள் சிரித்து கொண்டே. உங்க பெயர் கூட எனக்கு தெரியாது என்றான் சண்முகம். முதலில் நான் யார் என்று இந்த ஊரில் விசாரித்துவிட்டு அதன் பிறகும் நீங்க என்னை காதலிச்சா வந்து சொல்லுங்க பார்க்கலாம் என்றாள் சரண்யா. ஏன் இவள் இப்படி சொல்கிறாள் என்று புரியாமல் குழம்பி போய் சரி என்று கூறி கிளம்பினான் சண்முகம். அவள் கூறியதில் ஏதோ உள்ளர்த்தம் இருக்கிறது என யோசித்து யோசித்து சண்முகம் இரவெல்லாம் தூங்கவில்லை. மறுநாள் காலை விடிந்தவுடனேயே ஊரில் உள்ள பெரியவர்களிடம் இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். சரண்யாவை பற்றிய அனைத்து செய்திகளையும் அறிந்த அவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். சரண்யா சண்முகம் தங்கியிருக்கும் அறையை கோலம் போட வரும்போது பார்த்தாள். என்ன வெளிச்சமே இல்லை, நாம் கோலம் போட வரும்போது அவனோட ரூமில் லைட் எரியும், ஆனால் 2 நாளாக எரியலை. ஒருவேளை நம்மளை பற்றி விசாரிச்சுட்டு ஊரை விட்டே கிளம்பிட்டானோ என நினைத்து கொண்டாள். மறுநாள் கோலம் போட வெளியே வந்தாள் சரண்யா. வாசலில் சண்முகத்தை பார்த்து அதிர்ந்து போனாள். இவளை பார்த்த அவன் உடனேயே பேச ஆரம்பித்தான். உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் அவன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஒரு விபச்சாரி, காசுக்காக தான் இந்த தொழிலை செய்கிறேன்.
காசுக்காக நான் யாரிடம் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்வேன். எனக்கு மானரோஷம் என்பதே கிடையாது. காசுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்பதை தானே நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றாள் சரண்யா. சண்முகம் ஒன்றும் பேசாமல் தலை குனிந்தவாறு நின்றான். இப்போ சொல்லுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுமா நீங்கள் என்னை காதலிக்கிறீங்க என்றாள் சரண்யா. உடனேயே ஆமாம் என்றான் சண்முகம். உங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். விபச்சார யாராவது காதலிப்பாங்களா என்றாள் சரண்யா. நீங்கள் உடல் சுகத்துக்காக இந்த முடிவை எடுக்கல. வேலை கிடைக்காமல் மன அழுத்தத்திற்கு ஆளாகி வேற வழி இல்லாமல் இந்த தொழில் செய்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த தொழிலை விட்டுவிட்டு என்னுடன் வாருங்கள். உங்களை ராணி போல பார்த்து கொள்கிறேன். இப்போ எல்லாம் 2-3 முறை திருமணமான பெண்களையே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணுங்க எல்லா தப்பும் செஞ்சிடுறாங்க. நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்லலை, ஒரு சில பொண்ணுங்க அப்படி தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற காலத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க பசங்க எல்லாரும் தப்பு பண்ணதை மறைச்சிட்டு வேற கல்யாணம் பண்ணுறது கூட இப்போலாம் சகஜமாக போயிடுச்சு. அதனால இதை பற்றி கவலைப்படாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு தான் உங்களை பற்றின உண்மை எல்லாமே தெரியுமே. தெரிஞ்சும் நான் உங்களை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கிறேன். உங்களுக்கு 1 மாதம் டைம் தரேன். நல்லா யோசித்து பதில் சொல்லுங்க என்று கூறிவிட்டு கிளம்பினான் சண்முகம். இதை கேட்டவுடன் கோலம் கூட போடாமல் அப்படியே நாற்காலியில் அமர்ந்தபடி யோசிக்க ஆரம்பித்தாள் சரண்யா. நமக்கும் துணை வேண்டும். எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்பது? அவனிடம் சரி என்று கூறிவிடலாமா என யோசிக்க தொடங்கினாள். அவன் காதலை சொன்ன நாளிலிருந்தே யாருடனும் இரவில் தனிமையில் இருப்பதை சரண்யா விரும்பவில்லை. யாரேனும் வீட்டிற்கு வந்து கேட்டால் இனிமேல் இங்கெல்லாம் வராதிங்க என்று திட்டி அனுப்ப தொடங்கினாள். அவள் சேர்த்து வைத்திருந்த பணத்தை வைத்து வீட்டு செலவை பார்த்து கொண்டாள். இதையெல்லாம் கவனித்த ஊர்க்கார ஆண்கள் 4 பேர், இவளே ஒரு விபச்சாரி, இவளுக்கு எதுக்கு காதல்? ராத்திரி இவளிடம் சென்றால் கூட விரட்டி அனுப்புகிறாள். இது சரிவராது. இவளை இன்றே தீர்த்து கட்ட வேண்டும் என முடிவெடுத்து திட்டம் தீட்டினர். அன்றுதான் சண்முகம் கூறிய 1 மாத கால அவகாசம் முடியும் நாள். சரண்யா சண்முகத்திற்காக ஒரு அழகிய வாட்சை வாங்கி அதோடு ஒரு லெட்டரையும் எழுதி வைத்து இதை இன்று சண்முகத்தை வர சொல்லி கொடுத்துவிட்டு நம் காதலை கூறலாம் என நினைத்தாள். அதன்படி காலை 7 மணிக்கெல்லாம் சண்முகத்தின் ரூம் வாசலில் நின்று கொண்டு கதவை தட்டினாள். அவனும் கதவை திறந்து, ஹே சரண்யா, உள்ளே வாங்க, என்ன இந்த பக்கம் என்றான். அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இரவு 10 மணிக்கு எங்கள் வீட்டு பின்வாசல் வழியாக வாங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சிரித்து கொண்டே வெட்கத்துடன் வீட்டிற்கு ஓடினாள். அவனும் காதலை தான் சொல்லப் போகிறாள் என புரிந்து கொண்டு சிரித்து கொண்டே வேலைக்கு கிளம்பினான். சரண்யா சண்முகம் வருவான் என இரவு 8 மணிக்கெல்லாம் பின்கதவை திறந்து வைத்துவிட்டு ஆவலுடன் காத்திருந்தாள். சண்முகம் வந்தவுடன் காதலை கூறி அசத்தி விடலாம் என ஆவலாக காத்திருந்தாள். நேரம் பொறுமையாக கடப்பது போல இருந்தது அவளுக்கு. திடீரென்று திபுதிபுவென ஊர்க்கார ஆண்கள் 4 சரண்யாவின் வீட்டிற்குள் நுழைந்தனர். சரண்யாவின் முடியை பிடித்து இழுத்து, ஏண்டி விபச்சார நாயே, உனக்கு காதல் கேட்குதாடி என அவளை அடித்து துன்புறுத்தினர். அவள் வலி தாங்க முடியாமல், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், உங்கள் கண்ணில் படாமல் நாங்கள் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறோம் என காலை பிடித்து கெஞ்சினாள். அதை துளி கூட கண்டு கொள்ளாமல் அவளை அடித்து துன்புறுத்தினார்கள் அவர்கள். ஏண்டி ராத்திரி ஆசையாக வந்தா திட்டி அனுப்புற என்று கூறிக்கொண்டே அவளை வலுக்கட்டாயமாக 4 சேர்ந்து கற்பழித்தனர். இவற்றை தாங்க முடியாமல் அவள் உடல் உயிரற்று போனது. ஆசையாக சரண்யாவின் வீட்டிற்குள் 10 மணிக்கு நுழைந்தான் சண்முகம். இரத்த வெள்ளத்தில் மிதந்த சரண்யாவை பார்த்து அதிர்ந்து போனான். அழுது கொண்டே அவள் அருகில் சென்று பார்த்தான். மூச்சு பேச்சே இல்லை. அவளை யார் கொன்றார் என்பதற்கான தடயமும் வீட்டில் இல்லை. உடனே போலீசாருக்கு ஃபோன் செய்தான் சண்முகம். அவர்களும் வந்து விசாரித்தனர். ஊர்க்காரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை மறைத்ததால் போலீசும் பணம் வாங்கி கொண்டு கேஸை தற்கொலை என க்ளோஸ் செய்தது. இதை பார்த்து மிகவும் மன உளைச்சலுக்கு சென்றான் சண்முகம். நல்லபடியாக சரண்யாவை அடக்கம் செய்துவிட்டு இனிமேலும் இந்த கேவலமான ஊரில் இருக்கக்கூடாது என எண்ணி சொந்த ஊருக்கு கிளம்பினான். கிளம்புவதற்கு முன் ஒரு முறை சரண்யா வீட்டிற்கு சென்று வரலாம் என எண்ணி அங்கு சென்றான். உள்ளே நுழைந்த அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. மேசையின் மீது ஒரு வாட்சும் கடிதமும் இருந்ததை பார்த்து உறைந்து போனான். உடனேயே அந்த கடிதத்தை எடுத்து படிக்க தொடங்கினான். அதில், அன்புள்ள சண்முகம், உங்களுக்கு தான் இந்த கடிதம். இதுவரை அனைவரும் என்னை விபச்சாரியாகத்தான் பார்த்தனர். முதல் முறையாக என்னை சாதாரண பெண்ணாக பார்த்தது நீ மட்டும்தான். நான் மிகவும் கொடுத்து வைத்தவள் என்று நினைக்கிறேன். அதனால்தான் உன்னை போன்ற ஒருவன் எனக்கு கிடைத்திருக்கிறான். காதல் என்பது வெறும் உடல் இல்லை, மனதும் சேர்ந்தது என்று நீ உணர்த்தி விட்டாய். இதைவிட வேறு என்ன வேண்டும் உன்னை காதலிக்க? நீ கொடுத்த அந்த 30 நாட்களில் நான் உன்னை அணுவணுவாக காதலித்து விட்டேன். இப்போது சொல்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ சண்முகம்
இனிமேல் என் உயிர் போனாலும் எனக்கு கவலை கிடையாது. இப்படிக்கு சரண்யா என்று எழுதியிருந்தது. இதை படித்த சண்முகத்திற்கு கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. உன் காதல் ஒன்றே போதும் என்று கூறி அந்த கடிதத்திற்கு முத்தமிட்டு அவள் வாங்கி வைத்திருந்த வாட்சையும் எடுத்துக்கொண்டு அவன் சொந்த ஊருக்கு திரும்பினான் சண்முகம். நாம் இன்று தவறாக எடுக்கும் முடிவு தவறான எதிர்காலத்தை தான் கொடுக்கும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம்முடைய வாழ்க்கையையே தீர்மானிக்கும். எனவே முடிவுகளை சிந்தித்து எடுங்கள். நன்றி.